மகான் துளசிதாசர் 26ஆம் பகுதி. குருவின் வார்த்தைகளினால் தற்சமயம் தான் தாசருக்கு பெரும் அநீதி இழைத்துவிட்டதை அக்பர் உணர்ந்தான். அதனால் சற்றும் தாமதிக்காமல் சிறைச்சாலையை அடைந்த அவன் ஓடிச் சென்று தாசரின் பாதங்களில் பணிந்து வணங்கி தன்னை மன்னித்து விடுமாறு கதறினான். தாசரினால் அக்பரின் இந்த திடீர் மன மாற்றத்திற்கான காரணத்தை புரிந்து கொள்ள இயலவில்லை. நம்ப முடியாதவராய் அவர் அக்பரை ஏறிட்டார். பாதுஷா, என்ன ஆயிற்று? தமது திடீர் மன மாற்றத்திற்கு காரணம் என்ன என்று நேரடியாகவே அவர் அவனை வினவவும் அக்பர் ஒரு தடுமாற்றத்துடன் பதிலளித்தான். தாசரே, தங்கள் ராமனது வானரப்படைகள் தற்சமயம் பெருவெள்ளமாக இந்நாட்டில் திரண்டுள்ளன. அவை செய்கின்ற அட்டகாசங்களை யாராலும் தாங்க இயலவில்லை. தயை கூர்ந்து பெரிய மனது வைத்து உங்கள் ராமனிடம் கூறி அவனது படையை திரும்ப பெற்று கொள்ளும்படி செய்யுங்கள். இல்லையென்றால் நானும் என் பிரஜைகளும் பெருந்துன்பத்திற்கு ஆளாவோம் என்று கண்ணீர் சிந்தினான். மேற்படி அக்பர் கூறிய விஷயம் தாசருக்கு பேரதிசயமாக இருந்தாலும் அவன் கேட்டுக்கொண்டபடியே பிரார்த்தனை செய்வதென முடிவு செய்தார். அதனால் அவர் விழிமூடி தியானத்தில் அமர்ந்தார். ராமபிரானிடம் வானர படையை திரும்ப பெற்று கொள்ளும்படி கோராமல் கேசரி சுதனான அனுமனிடம் தனது கோரிக்கையை வைத்தார் தாசர். ஆஞ்சநேய பிரபு, கடந்த 40 தினங்களாக தம்மை தவிர நான் வேறு எவரையும் சிந்தனை செய்யவில்லை, எண்ணி பார்க்கவில்லை. தமது சக்தி, தமது ராமபக்தி, பகைவர்களை கையாளுவதில் தமது யுக்தி, அடைபட்டு கிடந்த அவர் தம் உயிர்களுக்கு அவர்கள் உடலில் இருந்து தாம் கொடுத்த முக்தி, இவற்றை தவிர அஞ்சனை திருக்குமாரா, நான் வேறொன்றை நினைத்தறியேன். நெஞ்சம் மாறி வந்திருக்கிற இந்த பாதுஷா தமது சக்தியையும் மேன்மையையும் உணருமாறு செய்வதற்கு இதுவே நல்லதொரு சந்தர்ப்பமாகும். தஞ்சமென உன்னை அடைகிறேன் பிரபு. கொஞ்சம் தயை கூர்ந்து தமது இங்கிருந்து அழைத்து கொண்டு இங்கிருக்கும் அப்பாவி மக்களுக்கு அஞ்சேல் என்றொரு அபயம் தர வேண்டும் என்று மனமுருக பிரார்த்தித்த தாசருக்கு மாருதி இறங்காமல் போவாரோ? சற்று நேரத்தில் வானரப்படை வந்ததற்கான அடையாளமே இல்லாமல் அந்த பிரதேசம் அமைதியின் இருப்பிடமாக திகழ்ந்தது. தமது விழிகளை நம்ப இயலாமல் பிரமித்து நின்றான் பாதுஷா. பிறகு சுதாரித்து கொண்டு தாசரிடம் தன்னை மன்னித்தருளுமாறு மறுபடியும் வேண்டியவன் நிறைய சன்மானங்களால் அவரை கௌரவிக்க முற்பட்டான். ஆனால் தாசர் அவற்றை நிராகரித்து தன் வழியே பயணமானார். நிற்க, இங்கே நாம் எல்லோரும் அறிய வேண்டிய ஒன்று உள்ளது. அனுமனை குறித்து தாசர் இயற்றிய அருளிய ஹனுமான் சாலிசாவிற்கு அப்படி என்ன ஏற்றம் உள்ளது? அறிவோமா? சீதா பிராட்டி அரக்கனின் சிறையிலிருந்து வெளியேற மூல காரணமாக இருந்த அனுமனை அக்பரின் சிறையிலிருந்து தாம் வெளியேறுவதற்காக தாசரால் 40 தினங்களில் கொண்டாடி பாடி அருளப்பட்ட இந்த ஹனுமான் சாலிசாவானது நம்மையும் நமது இக்கட்டான சூழல்களிலிருந்து நிச்சயம் விடுவிக்கும் என்பது எத்தனையோ கோடி கோடி பேர்களால் அனுபவபூர்வமாக கண்டறியப்பட்ட உண்மையாகும். மந்திர சக்தி வாய்ந்த இந்த மகத்தான ஹனுமான் சாலிசா அதனை துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும், ஆனந்தம் கைகூடும், அனுமன் அருள் பொங்கும். நம்பிக்கையோடு கூறித்தான் பார்ப்போமே, வானமும் வசப்படுமே. 26ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.